மாநில இளைஞரணி செயலாளராக இருப்பவர் அஜய். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ல நடந்த சண்டை ஞாபகம் இருக்கா? அந்த சென்னை பார் ஃபைட்டுன்னு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். ரொம்ப ஃபேமஸான வீடியோ அது. அனிருத்லாம் வந்து அப்படியே நடந்து வருவார். அதை விட்டுருங்க. 2020 எக்மோர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ல நடந்த சண்டை ஞாபகம் இருக்கா? அஜய்க்கும் மற்றொரு தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் அதையும் விட்டுறலாம். இப்ப 2025 கடந்த மாதம் 22ஆம் தேதி நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ல சண்டை நடந்திருக்கு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நடிகர் ஸ்ரீகாந்தோட அரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸ்ரீகாந்த் ஏன் திடீர்னு அரெஸ்ட் பண்ணணும், அவர் எப்படி திடீர்னு கைதானாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் முன்னாடி சொன்ன நம்ம சம்பவங்கள் குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதுவும் இல்லாம குறிப்பா கடந்த மாசம், அதாவது மே மாசம் 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் பார்ல நடந்த சண்டை, அந்த மோதல் தொடர்பா கைது செய்யப்பட்ட நபர்கள் இருக்கு இல்லையா, அது குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதை தொடர்ந்து தான், ஏன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் கைது தொடர்பான அந்த செயின் வந்து அங்கிருந்து தான் ஸ்டார்டே ஆகுது. அதாவது கடந்த 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் பாருக்கு செல்வ பாரதி அவரோட டீமும் தூண்டில் ராஜா டீமும் வராங்க. செல்வ பாரதி அப்படின்ற நபர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட மகன்னு சொல்லப்படுது. தூண்டில் ராஜா அப்படின்றவர் வந்து ஒரு உணவகத்தோட உரிமையாளர். அவங்க டீமும் வராங்க. அங்க நடந்த சில சலசலப்புனால அங்க ஒரு மோதல் ஏற்படுது. அங்க 2 தரப்புக்கும் ஏற்பட்ட மோதல்ல அந்த பார் வந்து சூறையாடப்படுது. பாட்டெல்லாம் உடைக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுனால அந்த பார் உரிமையாளர் என்ன பண்றாரு, நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 2 தரப்பு மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் செல்வபாரதி மேலையும் கேஸ் ரிஜிஸ்டர் செய்யப்படுது, தூண்டில் ராஜா மேலையும் கேஸ் ரெஜிஸ்டர் செய்யப்படுது. ஸோ அந்த கேஸின் அடிப்படையில் செல்வபாரதி கைதும் செய்யப்படுறார். பட் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, தூண்டில் ராஜாவுக்கு ஆதரவா அவர் மீது போடப்பட்ட கேஸுக்கு எதிராக நடிகராகவும் அறியப்படுற அரசியல் பிரமுகர் அஜய் வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன்னோட ஆதரவாளர்களோட சேர்ந்து அத்துமீறியதா கூறப்படுது. சில சேனல்ஸ்ல பத்திரிகைகள்ல ரகளையில ஈடுபட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால காவல்துறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீசாரை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சு அஜய், சுனாமி சேதுபதி, பிரசாத் உள்ளிட்டோரை அடுத்தடுத்து கைது பண்றாங்க. ஜூன் 4ஆம் தேதி தலைமறைவா இருந்த தூண்டில் ராஜாவை புனேல வச்சு கைது பண்றாங்க. ஸோ மொத்தமா இந்த தூண்டில் ராஜா அந்த டீமை சேர்ந்த மொத்தமா ஒரு 7 பேரை கைது பண்றாங்க. முதல்ல சாதாரண அடிதடி கேஸ் நினைச்சுக்கிட்டு இருந்த காவல்துறைக்கு இந்த கைதானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி விசாரிச்சா அவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணையில பயங்கர அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு காவல்துறைக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க மேல ஆல்ரெடி கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல வழக்குகள் வந்து நிலுவையில இருக்கு. குறிப்பா நான் ஓப்பனிங்ல சொன்ன பார் மோதல் இருக்கு இல்லையா, இந்த 2017 மோதல், 2020 மோதல், இப்ப 2025 மோதல், இந்த மோதல் சம்பவத்துக்கு எல்லாத்துலயும் காமனா இருக்கிற ஒரு பேர் அப்படின்றது அஜய். ஸோ ஏற்கனவே அஜய் மீது வந்து அடிதடி தகராறு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கிற நிலையில இப்போ ஒரு தொழிலதிபர் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செஞ்சிருக்கிறதா அஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ இப்படி கேஸ் நிலுவையில இருக்கிறதுனால இந்த விசாரணை வந்து கண்டினியூ ஆகும்போது பல தகவல்கள் கிடைக்கும் போது என்ன பண்றாங்க, அஜய் மேலையும் சுனாமி சேதுபதி மேலையும், அஜய் ஆதரவாளர் சுனாமி சேதுபதி இருக்காரு இல்லையா, அவர் மேலையும் குண்டாஸ் ஆக்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இது இல்லாம அஜயோட ஆதரவாளரா அறியப்படுறவரும் அப்புறம் வந்து இந்த பார் மோதல் வழக்குல கைது செய்யப்பட்ட நபருமான பிரசாத் அப்படின்றவர் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் நடிச்ச தீங்கிரை அப்படின்ற படத்தோட ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் அவர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்ரீகாந்த் வந்து எங்க கனெக்ட் ஆகிறாரு அப்படின்றது. இப்போ அந்த தீங்கிரை படத்தோட ஹீரோயினா நடிச்சவங்க தான் இப்போ அஜயோட மனைவியா இருக்காங்க. இந்த பிரசாத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிரசாத் மேல சேலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி மோசடி செய்த கேஸ் வந்து நிலுவையில இருக்கு. இப்போ இந்த பிரசாத்ல நடத்தப்பட்ட விசாரணையில மதுரையை சேர்ந்த காவலர் செந்தில்குமார், அப்புறம் கோவையை சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் மணி, துரை ஆகியோர் வந்து இவருக்கு உடந்தையா செயல்பட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது இப்ப ஏதாவது அக்யூஸ்ட ட்ராக் பண்றதுக்கோ இல்ல ஆல்ரெடி சிறையில இருந்துட்டு வெளியில போயிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள அப்ப ஏதாவது கேஸ் அவங்க ரிலேட்டடா இன்வால்வ் ஆகும்போது அவங்களோட மொபைல் டவர் லொகேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ராக் பண்ணுவாங்க காவல்துறையினர். இப்போ இந்த மாதிரி இவங்களோட டவர் லொகேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு காவல்துறையினர் வந்து சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது அவங்க கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி சில பேரோட டவர் லொகேஷனை இந்த பிரசாத்துக்கு இந்த காவல்துறையை சேர்ந்த இவங்க வந்து எடுத்து கொடுத்ததா சொல்லப்படுது. ஸோ இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா,
மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்காரு இல்லையா, அவருக்கு பாதுகாவலரா வந்து இந்த காவலர் செந்தில்குமார் வந்து பணியாற்றி இருக்காரு. சோ இப்ப வந்து தனிப்படை காவல்துறையினர் வந்து இந்த காவலர் செந்தில்குமார், உதவி ஆய்வாளர் மணி, துரை ஆகியோரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. சோ இப்ப இந்த சாதாரண பார் மோதல் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களையும் கைது செய்யற அளவுக்கு போன நிலையில தான் இவங்க கூட வேற யாரெல்லாம் பழக்கத்துல இருக்கா, என்னென்ன இல்லீகல் வேலைகள்லாம் இவங்க செய்யறாங்க, கட்ட பஞ்சாயத்துலாம் என்னென்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்போதான் இந்த தயாரிப்பாளர் பிரசாத்துக்கு கொக்கைன் போதைப் பொருள் யூஸ் பண்ற பழக்கம் இருக்குது அப்படின்றது தெரிய வந்ததா செய்திகள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே சென்னையில் வந்து போதைப் பொருள் கடத்துறது, அப்புறம் போதைப் பொருள் பதுக்கல் பண்றது, அப்புறம் விற்பனையை தடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள் தலைமையிலும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட சேர்ந்து போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவும் வந்து பிரிவு போலீசார் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருக்காங்க. இப்போ பிரசாத்துக்கு இந்த கொக்கைன் பழக்கம் இருக்கு அப்படின்னதும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் விசாரணையில இறங்குறாங்க. இதை தொடர்ந்துதான் சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் குமார் அப்படின்ற நபரும், பிரதீப் குமார் என்ற பிரிடோ அப்படின்ற நபரை வந்து கைது பண்றாங்க. இந்த பிரதீப் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பா 2 விதமா செய்திகள்ல சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒன்னு கடந்த மாதம் வந்து 22ஆம் தேதி மோதல் நடந்ததா சொல்லப்படுது இல்லையா, அந்த நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய பிரபல தனியார் பார், அந்த பார் வாசல்ல சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு இளைஞர் நின்றுட்டு இருந்தாரு. அவரை காவல்துறையினர் வந்து பிடிச்சி விசாரிக்கும் போது அவர்கிட்ட இருந்த பையில வந்து 11 கிராம் எடையில போதைப் பொருள் இருந்தது தெரிய வந்துச்சு. சோ அதை பறிமுதல் செஞ்ச போலீசார் வந்து இதை வச்சிருந்த அந்த நபரை கைது பண்ணாங்க. அந்த நபர் பேர் தான் பிரதீப் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு சில செய்திகளை சொல்றாங்க. இன்னொரு விதமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரசாத் நடத்தப்பட்ட விசாரணை மூலமா பிரதீப் பேரை சொல்லியிருக்காரு, அதன் அடிப்படையில பிரதீப்பை கைது செஞ்சதாகவும் சொல்றாங்க. ஆனா பிரதீப் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணதா, அவருக்கு வந்து பிரதீப் வாங்கின நபர் போதைப் பொருள் எங்கே இருந்து வாங்குறாரு அப்படின்னு பார்த்தா, மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவை சேர்ந்த ஜான் அப்படின்ற நபரை வந்து ஓசூர்ல கடந்த 18ஆம் தேதி கைது செய்யறாங்க. இந்த ஜான் தான் பிரதீப்க்கு வந்து போதைப் பொருளை சப்ளை பண்ணியிருக்கான். சோ அந்த ஜானை சென்னை கூப்பிட்டு வந்து விசாரிச்சதுலதான் சென்னையில யாராரு வந்து போதைப் பொருள் வாங்கியிருக்கா, யாராருக்கு சப்ளை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற பட்டியல் கிடைக்குது காவல்துறையினருக்கு. இந்த ஜான் யாரு அப்படின்னா, சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்தவன். இவனை கடந்த 18ஆம் தேதி போலீசார் கைது செய்த நிலையில அவனோட செல்போனை ஆய்வு செஞ்சிருக்காங்க. இது மூலமா பெங்களூர்ல இருக்கக்கூடிய சர்வதேச போதைப் பொருள் கடத்தும் கும்பலை சேர்ந்த நைஜீரியா ஜூரிக் என்பவர், அதாவது நைஜீரியாவை சேர்ந்த ஜூரிக் அப்படின்றவன் தான் சென்னையில விற்பனை செய்யும் கும்பலுக்கு வந்து கொக்கைன் சப்ளை செஞ்சிருக்கான்னு தெரிய வந்திருக்கு. சோ இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா போயிட்டு இருக்கு. சோ இனியும் இப்ப நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு. சோ இனியுமே வந்து நிறைய பிரபலங்கள் கைது செய்யப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. சோ 2020 இருந்தே அந்த ஜான்ட்ட பிரதீப் வந்து கொக்கைன் வந்து வாங்கிட்டு இருந்திருக்கான். 2020 வாங்கி சென்னையில விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கான். 1 கிராம் கொக்கைன் வந்து 7000க்கு வாங்கி 12,000க்கு சேல் பண்ணிருக்கான். சோ பிரதீப்ட பிரசாத் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் பேரை சொல்லியே வந்து வாங்கினதா சொல்லப்படுது. நடிகர் ஸ்ரீகாந்துக்குன்னு சொல்லியே தான் வாங்கினார் அப்படின்ற மாதிரி பிரதீப் சொன்னதாகவும், இன்னொன்னு பிரசாத்திட்டேருந்து ஸ்ரீகாந்த் வாங்கி யூஸ் பண்ணதாகவும், அது வந்து எனக்கு நேரடியாவே தெரியுன்ற மாதிரி பிரதீப் சொன்னதாகவும் சொல்லப்படுது. நடிகர் ஸ்ரீகாந்த் கூட இன்னொரு நடிகரும் வந்து பயன்படுத்தினாருன்னு பிரதீப் சொன்னதா செய்திகள் வெளியாயிருக்கு. அதை தொடர்ந்து தான் நடிகர் கிருஷ்ணாவை வந்து இதுல சம்பந்தப்படுத்தினாங்க. சோ இந்த தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீகாந்த் போய் விசாரிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போயிருக்காங்க. பட் நான் வந்து அதை மறுப்பு தெரிவிச்ச நிலையில தான் ஸ்ரீகாந்த் வீட்டுல இருந்து இந்த போதைப் பொருள் இருந்த காலியான 2 பாக்கெட் கண்டுபிடிச்சிருக்கிறதாவும், இன்னொன்னு அதை மறுப்பு தெரிவிச்சதுனால மருத்துவ பரிசோதனை அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில ஸ்ரீகாந்த் வந்து கொக்கைன், மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறது வந்து உறுதியாகுது. அதை தொடர்ந்து தான் போலீசார் வந்து ஸ்ரீகாந்த் கைது பண்ணி கூட்டு போறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன தகவல் வெளியாகுது அப்படின்னா, தீங்கிரை படத்தோட படப்பிடிப்பின் போது பார்ட்டி அப்படின்ற பேர்ல இதுல வந்து ப்ரொடியூசர் வந்து எனக்கு பழக்கப்படுத்திட்டுதா ஸ்ரீகாந்த் சொன்னதா செய்தி வெளியாச்சு. ஸோ பிரதீப்பை வந்து ஸ்ரீகாந்துக்கும் நேரடியாகவே தெரியுன்ற மாதிரியும் சொல்றாங்க. அதாவது பிரசாத் வந்து பிரதீப்பை வந்து ஸ்ரீகாந்த் அறிமுகப்படுத்தினதாகவும், பிரதீப்டே இருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கிட்டத்தட்ட 2023 40 டைம் வந்து இந்த மாதிரி கொக்கைன் போதைப் பொருளை வாங்கியிருக்கிறதாவும் செய்திகள் வெளியாகுது. இன்னொன்று, பிரசாத்துக்கும் பிரதீப்குமான இந்த பண பரிவர்த்தனை அப்படின்றது கூகுள் பே டிரான்சாக்ஷன் மூலமா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 4,72,000 வரைக்கும் வந்து இந்த போதைப் பொருள் வாங்குறதுக்காக பணம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்ரீகாந்தை வந்து நீதிமன்ற காவலில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரை தொடர்ந்து ஸ்ரீகாந்தை தொடர்ந்து கழுகு படத்தில் நடித்த நடிகர் கிருஷ்ணாவோட பேருமே இதில் அடிபடுது. கிருஷ்ணாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறதாவும் செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்டா வெளிவரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்கு அப்படின்னா, ஸ்ரீகாந்த் வந்து நான் பயன்படுத்துறது உண்மைதான் அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ரொடியூசர் வந்து எனக்கு 10 லட்சம் தரணும்,
ஸோ அந்த 10 லட்சத்தை கேட்கும், அவரோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன், அதுக்காக 10 லட்சம் தரணும். அந்த பணத்தை கேட்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கொக்கைன் யூஸ் பண்ண வந்து எனக்கு வந்து பழக்கப்படுத்தினாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 3-4 டைமுக்கு மேலே நானே கேட்டு வாங்குற அளவுக்கு அந்த கொக்கைனுக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போதும் ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட குழந்தையை பார்க்கணும், நான் பயன்படுத்துனது உண்மைதான், நான் தவற உணர்றேன், பட் என்னோட பையனெல்லாம் பார்க்கணும், ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஜாமீன் கொடுங்க அப்படின்ற மாதிரி முறையிட்டதா சொல்லப்படுது. பட் அதுக்கு நீதிபதி வந்து அதுக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் தான் நீங்கள் ஜாமீன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கைடு பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஸ்ரீகாந்த் வந்து இதை சொல்லியிருக்காரு, எனக்கு 10 லட்ச ரூபாய் தரணும், ஸோ அந்த பணத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தினாரு, அதுக்கு நான் அடிமையாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களை நம்ம பார்க்கணும், இன்னும் யார் யார் இதில் சிக்க போகிறா அப்படின்றது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக தெரியுது. ஆல்ரெடி நம்ம கேரளாவில் பார்த்தோம். ஏன் சமீபத்தில் புஷ்பா படத்தில் ஒரு பாடல் பாடின பாடகி சம்பந்தம் நடத்தின ஒரு பார்ட்டியில் வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தப்படுச்சு அப்படின்ற செய்தி பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த பாடகி வந்து விளக்கமும் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நான் போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேரளாவில் ஸ்ரீநாத் பாசி, அப்புறம் சைன்டாம் சாக்கோ, அவங்க மேலே கேஸே ரிஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு. ஆலப்புழா ஹைபிரிட் கஞ்சா கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்னையில் இருந்த ஒரு தம்பதி, கேரளாவை சேர்ந்த ஒரு தம்பதி சென்னையில் தங்கியிருந்து இங்கேருந்து கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு சப்ளை செய்யப்பட்டதா கைது செய்யப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பெண் கைது செய்யப்பட்டாங்க. அப்புறம் அந்த பெண்ணை தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய அவரோட கணவர் சென்னையில வச்சே கைது செய்யப்பட்டார். இப்போ தமிழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பட் இந்த இதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் கைதை தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் இதில் சிக்குவாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்தடுத்து யார் இதில் சிக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.